ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி என்ஏஜெட்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், சரிங்களா? இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிபி என்ஏஜெட்டி 1 hour டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன நம்ம பார்த்துடலாம். இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும், செல் பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் ஆக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். செல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்புறம் ஏன் சார் மேலேயும் வந்து ஆர்டர் பிளாக் இந்த பிளேஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வர ஆரம்பிக்குது இல்லைங்களா? எந்த இடத்துல பட்டு கீழே வரும், சரிங்களா? அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இந்த செட்டப்பில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தோம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, டேரெக்டாக நம்ம எந்த ஆர்டர் பிளாக் இது பண்ணோமோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? என்னுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மேலே இங்கே வந்து நான் என்னுடைய டார்கெட் வைக்கிறேன். சார் இது என்ன சார் ஆர்டர் பிளாக், இங்கே எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இல்லை, ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப், சரிங்களா? மேலேருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? சரி, கீழேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகணும். எங்கேருந்து போகும் அப்படின்றது தான் இந்த 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப், சரிங்களா? ஸோ இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம், சரிங்களா? அதான் வந்து விஷயம். இப்போ வந்து நமக்கு இங்கே அடித்தோடனே இந்த ஒரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட்டு ஒரு 1:3, சரிங்களா? இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும், சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் மேலே போகிறப்ப என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு சிஹெச் வந்து வேணும். டேரெக்டாக நமக்கு எந்த ஒரு சிஹெச் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும், சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற ஒரு லோ இருக்குங்களா, இதுலேருந்து நான் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்படி ஒரு லோவை லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், சரிங்களா? இப்போ வந்து மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கை உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே இப்படி ஏறுது அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சைன், சிஹெச் சைன். இதுலேருந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக நமக்கு வந்து மாறும், சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக மறுபடியும் உடச்சிட்டு கீழே வருது. ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எஸ்எல் பார்த்தோம்னா எப்படியும் ரீசன்ட் ஸ்விங் லோகு கீழே இல்லைன்னா ஆர்டர் பிளாக்குக்கு கீழே நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்டர் பிளாக் கீழே வைக்கிறீங்கன்னா தப்பிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லிக்விடிட்டியும் மார்க்கெட் கலெக்ட் பண்ணும். இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு புஷ் கொடுக்குது அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல ஒரு புஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வால்யூமான கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இங்கே நம்ம வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், சரிங்களா? இங்கே ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து கீழே, டார்கெட் வந்து நம்ம மேலே வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா வந்து ட்ரெண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம தாராளமாக மேலே வரைக்கும் வைக்கலாம். இது ஒரு 1:3. பட் இன்னொரு என்ட்ரி இங்கே மார்க்கெட் வந்து கீழே எடுக்குது, சரிங்களா? இங்கே எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வந்து தாராளமாக எடுக்கலாம். இதையும் வந்து மார்க்கெட் இப்போ ட்ராப் பண்ணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ரீசன்ட் ஸ்விங் லோ இல்லைனா வந்து வெளியில், அது வந்து உங்கள் விருப்பம் தான். இங்கே வைக்கிறதுனால வைங்க, இல்லை இங்கே வைக்கிறதுனால வைங்க. ஏன்னா லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே வரதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ரீசன் வந்து கிடையாது. அவ்வளோதான் வந்து விஷயம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம எங்கெங்கே எல்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் மார்க்கெட் வந்து அடிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் மார்க்கெட்டை மாற்றிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம்.
ஒரு வேளை நான் வந்து அங்கே எடுக்க மறந்துட்டேன் சார், இல்லை வந்து அந்த சுச்சுவேஷன் நான் இல்லைன்னா கூட இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் தாராளமாக நம்ம வந்து ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிஹெச் இங்கே வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல என்னுடைய ஆர்டரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு கீழே தான் நம்மளுடைய எஸ்எல் அப்படின்றதுனால 1 hour டைம் ஃப்ரேம் இது தான். இங்கேருந்து ஒரு இது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து இங்கேயே தான் பிடிக்கணுன்ட்டு இல்லை, இங்கேயும் இடையிலையும் நீங்கள் வந்து இங்கேயும் ஒரு கேட்ச் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் ஒரு கேட்ச் பண்ணலாம் தாராளமாக. இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஹையர் ஆர்ஆர் வந்து நமக்கு இதாகும். ஏன்னா இங்கே நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கோட அந்த சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.